இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். ஒரு ஊர்ல பேச்சாளர்கள் வரிசையா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பேச்சுல கட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணிட்டாங்களாம், பேச்சாளர்களை பூரா கட்டி போட்டாங்களாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தைக்காகத்தான் நான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பிள்ளைகள் யாருக்கிட்டையும் போய் ஈன்னு பல்ல காமிச்சு நிக்க கூடாது. இரவு பகலா நான் ஓடுறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டா குடும்பத்துக்காக ஓடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் குடும்பத்தை விட்டே ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ என்ற அச்சம் நமக்கு தோன்றுகின்றது. ஈன்னு பல்ல காமிச்சு யாருக்கிட்டே நிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? இந்த பாடல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு புறநானூற்று பாடல். இதை எழுதியவர் கழைதின் யானையார். வல்வில் ஓரிக்காக கழைதின் யானையார் எழுதிய புறநானூற்று பாடல் இது. ஈயென இரத்தல் இழிந்தென்று அதனெதிர் ஈயேனென்றல் அதனினும் இழிந்தென்று. ஈயென இரத்தல் இழிந்தென்று உங்களுக்கு தெரியும். யாருக்கிட்டையும் போய் குடுங்க அப்படின்னு கேட்கறது இழிவு. அதனெதிர் ஈயேனென்றல் அதனினும் இழிந்தென்று. அப்படி குடுன்னு ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அதை விட இழிவு. ஆனால் இதில் இன்னொரு நுட்பம் புதைந்துள்ளது. இந்த உயிரெழுத்தான ஈயன்னாவை நாம சொல்லும் பொழுது நம்முடைய வாயில் உள்ள 32 பற்களும் தெரியுமா? அப்ப ஒருத்தவங்கள்ட்ட போய் ஈ அப்படின்னு சொல்லி 32 பற்களையும் காட்டி நிக்கிறது இழிவு. ஈ ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 தடவை நம்ம ஈன்னு 2 தடவை 32 பற்களையும் காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதான். ஒரு தடவை ஈன்னு 32 பற்களையும் காமிச்சு கேட்கிறது இழிவு. அதை விட 2 தடவை 32 பற்களையும் காட்டி நான் ஈய மாட்டேன் அப்படின்னு சொல்றது அதை விட இழிவாம். இது புதுசா இருக்குல்ல? அடுத்த வரிகளை பாருங்களேன். கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொல்லேனென்றல் அதனினும் உயர்ந்தன்று. பிறருக்கு இந்தாங்க அப்படின்னு கொடுக்கிறது உயர்வான். அதை விட அவங்க கொடுத்தத வாங்க மறுக்கிறது அதை விட உயர்வாங்க. கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொல்லேனென்றல் அதனினும் உயர்ந்தன்று. தென்னீர் பரப்பின் இமிழ்திரை பெருங்கட உன்னார் ஆகுப நீர்வேட்டோரே ஆவும் மாவும் சென்றுன் கலங்கி சேற்றோடு பட்ட சிறுமை தாயினும் உன்னீர் மருங்கின் அதற்பலவாகும். உள்ளி சென்றோர் பழியல அதனால் புலவேன் வாழியர் ஓரி விசும்பில் கருவி வானம் போல வரையாது சுரக்கும் வள்ளியோய் நீயே. அதாவது சான்றோர்கள் தாகமாக இருக்கும் பொழுது உப்பு கரிக்கின்ற கடல் நீர் ஒரு புறம் இருக்க, பசுவும் எருமை மாடும் கால் அலம்பிய ஒரு குளம் மற்றொரு புறம் இருக்க, தப்பி தவறி கூட உப்பாக இருக்கின்ற கடல் நீரை குடிக்க மாட்டார்களாம். பசுவும் எருமையும் வந்து போகின்ற குளத்தி நீரை குடித்தாலும் குடிப்பார்களே தவிர உப்பு கரிக்கின்ற கடல் நீரை குடிக்க மாட்டார்களாம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்டினை ஆள்கின்ற வல்வில் ஓரியே, எனக்கு பரிசு கொடுக்காதது உன்னுடைய தவறு அல்ல, நான் வந்த நேரம் சரியில்லை என்று கழைதின் யானையார் வல்வில் ஓரியை இக்கட்டான சூழலிலும் புகழ்கின்றார். வளம் காத்த அரசர்கள், அறம் காத்த புலவர்கள். நன்றி, வணக்கம்.